அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை
அதிகமாக எதிர்பார்க்கிறது அன்பு. தேவன் நமக்கு காட்டின அன்பு சின்ன அன்பல்ல, அவர் அதிகமான அன்பு நம்ம இடத்துல காட்டியிருக்கிறார். ஆழமான அன்பு என்று சொல்லலாம். தேவன் மனிதனிடத்துல காட்டின அன்பு ஆழமான அன்பு. நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத பெரிய அன்பை தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில காட்டியிருக்கிறார். அந்த அன்பை தான் நம்ம கல்வாரியில அந்த அன்பை நம்மால் பார்க்க முடியும். அந்த அன்புக்கு இணையான வேறொரு அன்பே இல்லை. எபிரேய வார்த்தைகள்ல பலவிதமான அன்புகள் உள்ளது. உலகிலே பலவிதமான அன்பு உள்ளது. ஈரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு இருக்கு. அது அந்த அன்பு யாரிடத்துல தான் வெளிப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கணவன் மனைவி திருமணம் முடித்தவர்களிடத்துல வெளிப்படுகிற அன்பு. பீலியா அப்படிங்கிற ஒரு அன்பு, அதை பீலோ அப்படின்னு சொல்லலாம், பீலியோ அப்படின்னு சொல்லலாம். அந்த அன்பு நட்பு வட்டாரங்களிடத்துல காட்டப்படுகிற அன்பு, ஃப்ரெண்ட்ஷிப். சகோதரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல காட்டுற அன்பு. இன்னும் அன்புல சொல்ல போனா ஸ்டோர்ஜ்னு சொல்லி ஒரு அன்பு இருக்கு. குடும்ப நபர்களிடத்துல காட்டுகிற அன்பு. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல, பிள்ளைகள் பெற்றோர்களிடத்துல காட்டுற அன்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா லூடஸ் அப்படி சொல்லி ஒரு அன்பு, உணர்ச்சியான அன்பு, அழுவது, சிரிப்பது, இந்த அன்புகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா லூடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்மா அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு இருக்கு. பிளாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு இருக்கு. மானியா, ஆமா, இந்த மானியா அன்பு சொல்லுவாங்க வெறித்தனமான அன்பு அப்படிம்பாங்க. இவ்வளவு அன்பு உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் தேவன் மனிதனிடத்துல காட்டின அன்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அகப்பே என்கின்ற அன்பு. அகப்பே அப்படிங்கிற ஒரு அன்பு. அகப்பே அப்படிங்கிற அந்த அன்பு பார்த்தீங்கன்னா, இந்த அன்பு தன்னலமற்ற அன்பு. தன்னலமற்ற அன்பு. ஆமா, இது ஆவியினால வரக்கூடிய ஒரு அன்பு. இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் காட்டின அன்பும் அப்படிப்பட்ட அன்பு. யாருமே இல்லை அப்படிங்கிற நபர்களுக்கு, என்கிட்ட அன்பு செலுத்த யாருமே இல்லையா அப்படிங்கிற நபர்களுக்கு தன்னலமற்ற அன்பை காட்டுகிற ஒரு தெய்வம் உண்டு. அதனாலதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்பாரு, பேதுருவே நீ என்ன நேசிக்கிறியா, நேசிக்கிறியா, நேசிக்கிறியா? 3 தடவை கேட்பாரு. ஆண்டவர் நான் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். ஆண்டவர் பேதுருவிடத்துல கேட்டது அதுதான், நீ என்ன லவ் பண்றியா? ஆமாண்டவரே, நான் உன்னை லவ் பண்றேன். ஆமா, இந்த உலகத்துல யாருடைய அன்பு கிடைக்குதோ இல்லையோ, தேவனுடைய அன்பு கிடைத்தவர்கள், கிடைக்க பெற்றவர்கள் பாக்கியவான்கள். ஆமே, தேவனுடைய அன்பு கிடைத்தவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய அன்பு தான் அளந்து பார்க்க முடியாத அன்பு. அளந்து பார்க்க முடியாது அந்த அன்பு, மேலான அன்பு. அளந்து பார்த்து சும்மா முடிக்கிற அன்பு கிடையாது. உலகத்துல ஒரு மனிதர்கள், நான் உனக்காக எங்க வேணாலும் வருவேன், மரிக்கிற வரைக்கும் வருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா சொல்லாமலே நமக்காக மரித்து காட்டின ஒரே அன்பு இயேசுவின் அன்பு மட்டும்தான். ஓ இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. அடித்து வழியருகே ஒதுக்கப்பட்டு கிடந்த சமாரியனை அந்த வழியா வந்த நல்ல சமாரியன் பார்த்து தூக்கிட்டு போய், குற்று உயிரா கிடந்தவனை, பாவியை பார்த்துட்டு அந்த வழியா வந்த நல்ல சமாரியன் போய் சேர்த்தாருனா, போறவங்க நிறைய பேர் பார்த்துட்டு போறாங்க. ஆசாரியர்கள் பார்க்குறோம், லேவியன் பார்த்துட்டு போறோம், இவங்கெல்லாம் அப்படியே விட்டுட்டு போறாங்க. ஆனா சமாரியன் மாத்திரம் அவன் அப்படியே விடலை. அவருடைய கழுதையில ஏற்றிட்டு அப்படியே கொண்டு வந்து ஆமென் சேர்த்து விட்டார். மருத்துவமனையில் சேர்த்து விட்டதை நம்ம பார்க்கிறோம்.
அந்த அன்பு தான் தேவன் நம்மிடத்துல காட்டின மிகப்பெரிய அன்பு. இதை விட பெரிய அன்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, 99 ஆடு இருக்கும்போது தொலைந்து போன ஒரு ஆடை தேடி வந்தது பெரிய அன்பு. இதை காட்டில ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அவர் காட்டின அன்பு, அது மேலான அன்பு. மரித்து நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி காட்டின ஒரே அன்பு இயேசுவின் அன்பு மட்டும்தான். ரெண்டு கரங்களை விரித்து அவர் இன்னும் நம்மளை, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்கிட்ட வா அப்படிங்கிற அவளா இருக்கிற ஒரே அன்பு இயேசுவின் அன்பு. அந்த அன்பை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண. ஆமென். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழி ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண. சொல்லுங்க, இயேசுவின்
அப்படி சொல்லலாமா? மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண. சொல்லலாமா? இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, 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 பூரண. நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண. மனிதர்கள் தள்ளினாலும் இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லா. என்னை இது புறம்பே தள்ளாது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்புக்கு இணையான அன்பு உலகிலேயே இல்லை. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத ஒரு அன்பு இருக்குன்னா அது இயேசுவின் அன்பு மட்டும்தான். ஒரு நாள் உம்மை கண்டேனையா, அந்நாளில் வெறுத்தேனையா. உம்மையை பெரிதையா என்மேல், உம்மை பெரிதையா. சொல்லலாமா? உம்மையை பெரிதையா என்மேல், உம்மையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருர ஆனந்தம் ஆனந்தம். ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம். அவருடைய அன்பு உயர்ந்தது. சேர்ந்து சொல்லலாமா? அன்பே 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 ஆருயிருர ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் பல நாள் உம்மை
பூமியில் அன்பு காட்ட யாரும் இல்லைன்னு கலங்காதீங்க. தன் ஜீவனையே கொடுத்து அன்பு காட்டின ஒரு நேசன் நமக்காக உண்டு. அந்த அன்பு குறைந்து போகாது. அந்த அன்பு ஒரு நாளும் மாறாது. இயேசுவின் அன்புக்கு அளவே இல்லை. அவர் அன்பு காட்ட ஆரம்பித்தார். முடிவு எந்தோ காட்டிட்டே இருப்பார். நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னவன், நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவன். அவருடைய அன்புக்கு இணையே இல்லை. யாரும் இல்லைன்னு கலங்காதீங்க. என்னிடத்துல அன்பு காட்ட, என்னை நேசிக்க யாரும் இல்லைன்னு கலங்காதீங்க. உன்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். அவர்தான் தன் ஜீவனையே கொடுத்து காட்டின இயேசு. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த நாளிலே worship series episode 3ல நாங்கள் சேர்ந்து ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆராதித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ அன்பு பெருகட்டும். தேவரை அவர்களும் நேசிக்க அவை கடைசி வரை உம்மை பற்றி கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தனிமையிலோ பாரத்தோடு வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு ஆராதனையில் இணைந்து ஆராதித்த ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் ஆற்றுவீராக. யாரும் இல்லை என்கின்ற நேரத்திலே என் கர்த்தருடைய அன்பு அவர்களை பூரணமாக்க கடவது. ஆவியானுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அடுத்த எபிசோடு வரை கர்த்தர் எங்களை காத்து நடத்துங்க. கிருபையாய் நடத்தும், வழி நடத்தும். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அடுத்த worship சீரிஸ்ல சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆமென். ஆமென். ஆமென்.